அன்பு அண்ணா அவர்கள் பேர் என்ன? வாசு அன்பு அண்ணா அவர்கள் நினைவாக ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கி அன்பு நண்பர்கள் வெறுப்பதற்காக அடி ராக்கு, அடி மூக்கு, அடி கண்ணு, அடி பல்லு, அடி ராக்காயி நடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு நெஞ்சு குழுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி அடி நடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு நெஞ்சு குழுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி கண்ணு அடி மூக்கு அடி வள்ளு அடி ரத்தம்மா கல்யாண வையோகமே அடி என்னடி ரத்தம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெஞ்சு குழுங்குதடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி நன்றி அந்த வணக்கம். இந்த பாடல் சிறப்பான முறையில் நான் பாடுவதற்கு ஒரு பெரிய உறுதுணை யாருன்னா எங்கள் அண்ணன் மைசெட்டு அன்பு அண்ணா அவர்களுக்கும், பக்கவாத்திய கலைஞர்கள் அன்பு அப்பா அவர்களுக்கும், மாமா அவர்களுக்கும், அன்பு மாப்பிள்ளை அழகல் அவர்களுக்கும் மார்ந்த நன்றி. ஏன்னா இப்படி பக்கவாத்திய கலைஞர்கள் வரும்பொழுது மேற்கொண்டு பாடணும்னு ஆசையாக இருக்கும். அதே போல் பாடல் அந்தளவுக்கு நீங்களும் ரசிக்கிறீங்க. அந்த ரசிப்பு தன்மைக்கு தகுந்தாப்போல் பாடணும்னு ஆசை தோணுது. வெளியில் வந்துட்டால் உள்ளே போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, நேரமும் பற்ற மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய விருப்பத்திற்காக ஒரே ஒரு பாடல் ஆட்டு வைத்தால் யார் ஒரு ஆட்டு வைத்தால் யாரொருவர் ஆடாதானே கண்ணா ஆசையின் தொட்டிலே ஆடாதானே கண்ணா ஆட்டு வைத்தால் யாரொருவர் ஆடாதானே கண்ணா ஆசையின் தொட்டிலே ஆடாதானே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும்
வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்க்கதவள் உன்னிடத்தில் கீதை கேட்டாள். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்க்கதவள் உன்னிடத்தில் கீதை கேட்டாள். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், ஆனால் நன்மை செய்து துன்பமாகும் உள்ளும் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளும் கேட்பேன். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிழித்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா. நன்றி நன்றி நன்றி. யாரோ ஒரு முனிவர் அங்கும் இங்கும் உழவிக் கொண்டிருக்கின்றார். யார் அந்த முனிவர்? யார் அந்த முனிவர் என்று சுத்தி பார்ப்போம். பாட்டு பாடும் சாமியாரையா. அடி என்னடி ராக்கம்மா என்ற பாடலை பாடிய அன்பு மகனை பாராட்டி சபரி மளிகை ஸ்டோர் தாஞ்சூர் அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் பொற்பாதங்களுக்கு நன்றி. நன்றிகித வணக்கம். வரலாம். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்றும் போர்வைகள் மிருக பாடும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் கேட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது சிரிப்பவர் யார் அழுபவர் யார் எரியும் போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு. போட வளைவது நான் சத்தமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் வட்டம் வேண்டுமா? அனுமூல வாழ்வது தான் சத்தமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தரும தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா?
தலை குடிக்க வைப்பதா? இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. போட்ட வேலி பகிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆடிடாமல் பார்த்து நிற்பதோ. போட்டம் காக்க போட்ட வேலி பகிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆடிடாமல் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன், தரமாட்டேன். பூனைகள் புலிதான் போக போக காட்டுகின்றேன், போக காட்டுகின்றேன். அப்பேற்பட்ட பெருமையோடு அற்புதமான ஒரு சத்தங்கள், பேசக்கூடிய உண்மைகள் யாரை தெரிஞ்சுக்குவான்? உன்னைத்தான்பா தம்பி, உன்னைத்தான் காதல விழுகுதா விழுகலையா அழகரு? உன்னைத்தான் சொல்லுது. ஏன் இப்படி இந்த பொழப்பு, இந்த பொழப்புலாம் உனக்கு தேவையாங்கிற? இந்த பொழப்பு தேவையா? போப்பா தம்பி அழகரு. நல்ல மனுஷனுக்கு சொல்லாம போறது அழகு. உன்னைத்தான் சொல்லுது காதல விழுகுதா விழுகலையா? சாத்தினி அழகா? நல்ல மனுஷனுக்கு சொல்லாம போறது அழகு. சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு இங்கிட்டு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க கூடாது. இடம் எங்க வச்சு இடம் சொல்லிட்டேன் தம்பி. தலையில வேற இப்படி ஒண்ணு வச்சுக்கிட்டு இது தேவையா? அந்த தலையில துண்டு தேவையா? யாரும் சொல்றேன்னு தெரியல. அலையிறது சுத்துறது தேவையா? இல்லை வெறப்பா வேற நின்னுக்கிறது. பெரிய மனசுக்குள்ள எம்ஜிஆர் நினப்பு. தம்பி அழகர் உன்னைத்தான்பா சொல்லுது. போனா கிளம்பி போயிடனா, அப்புறம் நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் தம்பி. ஆமா இப்போ போறியா இல்லையா தம்பி? உன்னைத்தான் சொல்லுது. போப்பா காதல விழுகுதா விழுகலையா சொல்லிட்டு தொண்டதுலயே கத்துனாலையா? இப்படி போக முடியுமா போக முடியாதா? என்னையா சொல்ற நீ? என்னையா சொல்ற? சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ இருந்த ஒன்று போன இல்லை நின்றுக்கிறது வெறப்பா. நல்ல ஒரு பேச்சு, நன்றி. நல்ல ஒரு யதார்த்த எடுத்துக்காட்டு, மகிழ்ச்சி, பிரமாதமான ஒரு பாட்டு, வரவேற்பு, சொல்லக்கூடிய திறன், கேட்கக்கூடிய அம்சம், மக்களை கவரக்கூடிய ஒரு முகம், இத்தனை இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் என்னதே சரியா? இத்தனை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்றேன். அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் கேவலமாவா இருக்கா? அதை சொல்லாதீங்க. கேவலம்னா கேவலத்துக்கு தான் கேவலம். உங்களை போய் கேவலத்தோட சேர்க்கலாமா? பரவாயில்ல. ஆக அப்படிப்பட்ட பெருமை. என்னதான் நீ கேவலப்படுத்தின? நல்லா பேசுறிய, நான் ஏத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேச்சு பேசும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எந்திரிச்சு போறியாலேன்னு முகத்தை ஒரு மாதிரி வேற தோணியில் வச்சு பேசுனீங்க. யாரை பேசுனீங்க? தம்பி ஆல்ரவுண்ட்காரு தம்பி. அவரை இன்னும் இங்கே தான் சுத்திக்கிட்டு தெரியா அப்படின்னு கேட்டது. இடம் ஏன் முட்ட இடம் உள்ள தெரிய கூடாது. அங்க செல்வம் அம்மா சொன்னேன். உனக்கு என்ன அங்க வேலை? செல்வத்தை தான் சொன்னேன். தலையில என்ன கல்யாணி தலையில வச்சிருந்தா? அப்ப இத்தனை நீங்க சொன்னது யாரு? அவங்கள மனுஷங்க. சரியா? நாங்க உங்களை போய் தப்பு கணக்கு போட்டேன். 1000 பேர் பேசலாம், ஆனா உங்க திறமை எனக்கு தான் தெரியும். ஏன்னா மற்றவங்களோட சாடமாட பேசிட்டு பேர் வாங்க அவசியம் உனக்கு இருக்கா? கிடையாதியா? அடுத்தவங்களை படிச்ச பழக்கம் எனக்கு கிடையாது. குடும்பத்து பிள்ளைகள் மற்றவரை பேச மாட்டாங்க. நீ படிச்சாதியா? அகத்தின் அழகு. அந்த தாஞ்சூர் மேடை எப்பேற்பட்ட மேடை தெரியுமா? அதை சொல்லி விவரமான ஆளுகளை தான் மேடைக்கு கூட்டிட்டு வருவாங்க. கண்டிப்பான முறையில பழகிற ஆளையும் கூட்டிட்டு வருவாங்க. உண்மைதான். அவங்களையும் வளர்த்து விடுவாங்க. யாராயிருந்தாலும் வளரணும்ல. ஆனா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அது நல்ல பயிற்சி பண்ணி எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் வளர்ந்த இடத்தை மறந்துடக்கூடாது. நம்ம ஏத்தி விட்ட ஏணியை கீழே தட்டி விடக்கூடாது. என்ன விதமான சிறப்பு இருந்தாலும் நம்ம பழசையும் திரும்பி பார்த்தாத்தே அப்புறம் இறங்க முடியாம போயிடும். சரியா இருக்கீல்ல? நீங்க பேசுறாரு தானே? நீங்க பெருமையான தானே? ஆமா. ஏன்னா உங்களோட மோராசின்றது மத்தவங்களோட சாட பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. தேவையில்லை. ஊருக்கு அதை நம்ம பழமொழியை எடுத்து சொன்னேன். என்னமோ சொன்னேன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பாத்தீங்களா? அப்படி சொன்ன மாத்திரத்துல பட்டன் கொடுக்குறீ. பாத்தீங்களா? படிக்கணும், படிச்சிருக்கணும்ல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பச்சை வந்தா எடுக்கணும், வழி தெரிஞ்சவே நடக்கணும். சொன்னா அட்டது வரும். சும்மா கிடந்த சங்க ஊதி கடத்தானா
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதான்டா மனுஷன் கிடையாது. ஒத்த வரினால அப்படி நெத்தி போட்டு தெரிக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்ற பாத்தீங்களா? சொல்லணும்ல. படிச்ச அம்சங்க. ஏன்னா பல பேர் படிச்சிருப்பாங்க, வெளியில சொல்ல தெரியாது. அம்புட்டு புத்தகம் படிச்சிருப்பா, மேடை ஏறி ஒரு வசனம் பேசுறதுன்னு பேச தெரியாது. பயம். ஏன்னா நீங்க பாத்தீங்களா அகத்தின் அழகுன்னு முகத்தில் தெரியும். அடுத்த வரி நீங்க எப்படி சொல்றீங்க? படிச்சக்கன்னு சொல்றீங்க. சொன்னதனால சொல்றேன். ஏன்னா படிக்காதவர்தானே சொல்ல முடியுமா? தெரியாதுல்ல. படிச்சிருக்க சூர்யா, உன் படிப்பே படிப்புதாயா. ஏன்னா பட்ட படிப்புலாம் படிச்சு நீ இப்படி பேசுற நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. படிக்காத ஒருத்தர் சபையில பேச முடியாது. நீங்க படிச்சிருக்கே பேசுறீங்க, படிக்கணும் பேச முடியுமா? ஆக நீங்க படிச்சனால பேசுறீங்க. ஆனா நீங்க என்ன சோத்தத்துன்னு அப்படி பேசியான்னு உன்னை கேட்கிறேன். இல்ல கொஞ்சமாவது வெக்கம் இருந்தா அப்படி பேசுவியா? ஏன்னா கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்ல. அடுத்தால பார்த்து பேசுறீல, என்ன உனக்கு தெரியும்? ஒத்த கேள்விக்கு போய் சொல்லியிருக்கியா? இல்ல நான் கேட்ட கதைக்கு இது வரைக்கும் முடிச்சிருக்கியா? ஒரு வரி லேசா ஒரு வரி அதை சொல்ல துப்புள்ள. நீ ஏன்டா வர்ற? ஏன் வர்ற? ஏன் வர்ற? எதுக்கு வர்ற? அப்படின்னு கேட்ட கேள்விக்கு யாராவது சொல்லாம இருந்திருந்தான்னா சூர்யா அவங்களை நிப்பாட்டி வச்சு நான் கேட்டிருப்பேன். உடனே கேட்க முடியுமா? அப்ப இவ்வளவு நேரம் சோத்து தின்றியா? கேட்ட கதைக்கு பதில் சொல்லாம நிக்கிறவன அறிவு இருக்கா, சூடு இருக்கா? முனிக்கிறான்ல மேடையில பல பேரு நம்மளையும் போட்டு கொண்டுகிட்டு. அப்ப என்னைய கேட்கல. நீ படிச்சாடியா சரியா? நான் நான் என்ன நினைச்சிட்டேன்? நான் தான் பதில் சொல்லிட்டேனே. அப்படி வாங்கங்க. என்ன எதுக்கு திட்டீங்கன்னு நினைச்சேன். உங்களை போய் சொல்ல முடியுமா? என்ன சொல்லல. உன் தொழில் திறமை உன் பேசுற அம்சம் உங்களை போய் சொல்ல முடியுமா? சூர்யானா சூர்யா தங்க கட்டியா, தங்க கட்டி. நீ சொல்லியா அகத்தின் அழகு வந்துட்ட வா. முகத்தில் தெரியும் அப்படி இருக்கணும்ல. அப்படி நெத்தி போட்டு தெரிக்கிற மாதிரி பட்டுன்னு இருக்கணும்ல. பதில் நல்லா படிச்சாலியா? கம்பீரமான ஒரு பேச்சு. ஆம்பளை சிங்கம் நீ, ஆம்பளை சிங்கம். என் தங்க குட்டி, என் தங்க குட்டி, குட்டி 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 தங்க குட்டி. இந்த நாடக உலகம் போட்டக்கூடிய கொரோனா குட்டி, கொரோனா குட்டி, கொரோனா குட்டி. அப்படிப்பட்ட பன்னி குட்டி கேள்விப்பட்டிருக்கே, கண்ணு குட்டி கேள்விப்பட்டிருக்கே. அது என்னையா கொரோனா குட்டி? என்னையா இழுத்தாத்தமா பேசிக்கிட்டு இருக்க? பன்னி குட்டி நாய் குட்டியை பார்த்து யாராவது பயந்து ஓடி இருக்காளா? பயப்பட மாட்டாங்க. ஆனா கொரோனான்னு ஒரு பேச்சு எடுத்தா எத்தனை கூட்டம் ஓடிச்சு. அப்ப என்ன சூர்யா பயம்? அதை கொடுத்தது யாரு? நேடவே. அப்படிப்பட்ட பெருமை இருக்குல்ல. ஆம்பளை சிங்கண்டா என் சிங்கா. மத்தாள் படிச்சா பேசுறேன் போவேன். ஆனா நீ அப்படி இல்ல சூர்யா. பேசக்கூடிய பேச்சுக்கு பெருமையா சூரிய என் சிங்கா, என் சிங்கா, என் சிங்கா, சிங்கா 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 என் சிங்கா. ரொம்ப நன்றி. எந்த ஊருக்கு நீ போயிடாத ஊருக்கே அசிங்கம் கேவலம் கேவலம். நீ எதுக்கு தான போற? வெக்கம் இல்ல உனக்கு? புத்தகத்தை வாங்கி படிக்கணும்டா. மாட்டு பையனே கூட இருக்கடா உனக்கு. பேசுங்க படிச்ச பேசுடா. பேசனலையா அப்படினு பேச தெரியாம மத்தால் நின்றா நான் கேப்பேன் சூர்யா. உங்களுக்கு அவளோட போய் கேட்க முடியுமா? எத்தனை புராணம், எத்தனை கருத்து, யார்ட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசக்கூடிய ஒரே கோமாடி நாட ஒருத்தர் நீங்க ஒருத்தர் தானங்க. உங்களை பேச முடியுமா சூர்யா? ஓ வாத்தியார் வாத்தியார் தான். தங்கமானாரியா தங்கமானாரியா. நீ சொல்லியா பாப்பா அகத்தின் அழகு. என்னையா முடிக்கிற? இப்பதான் பெருமையா முடிக்கிற பேசு. வந்துட்ட வா சொல்லு. அகத்தின் அகத்தின் அழகு சொல்லு 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 சொல்லு. ஐயோ என்ன சொல்லு, ரொம்ப சரியா சொல்லு. இல்லையா என்ன கேட்டி? அகத்தின் 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 அழகு அப்படி சொல்றேன். தங்க கட்டி சூர்யா இந்த நாடகத்துல அடிச்சு சத்தியம் சொல்றேன். நீ இந்த மேடைக்கு வந்திருக்கிறது சரித்திரம் 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 சரித்திரம். என்ன சரித்திரமே, என்ன சரித்திரமே, வருங்கால சரித்திரமே. ரொம்ப புகழாதீங்க. எந்த ஊருக்கும் போது அட்ட சரித்திரமே சரித்திரமே. மரியாதை பேசியா, மரியாதை பேசியா. ஓ ஜவுரியத்துக்கு பேசி அங்க சொன்னீல. என்னது உனக்கு? அப்படின்னு பேச தெரியாம நிக்கிறவன கேட்கலாம் சூர்யா. நான் தான் படிச்சு நான் தான் பெரியாள் எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து காலண்டர் ஓட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து சும்மா நின்றா சும்மா விட்டுருவோமா? எத்தனை அவமானங்கள், எத்தனை விதமான தோல்விகள் எல்லாத்தையும் சந்திச்சானுங்க. நீங்க நிக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தன் பேச கிடப்பானா சூர்யா? வாத்தியார வாத்தியாரா தங்கமான ஆடியா. நீ சொல்லியா சூர்யா அகத்தின் அழகு புடுங்க பயப்பட. சும்மா அதை பிடிச்சிக்கிட்டே தொங்குறது. கேட்கற மாதிரி கேட்டுவிட்டு என்னை கிளா வராது. உனக்கு நான் தான் கிடைச்சேனப்ப. எதுக்கே கூப்பிடுற? அப்புறம் என்ன புத்தி இருக்கா, மூளை இருக்கா, சொத்த தெரியா பேச்சு நிக்க மட்டும். உன் பேச்சு நல்லா இல்லையே. யார் பேச்சு கூப்பிடுற? ஏன் பேச்சு நல்லா இல்லையா? உன் பேச்சு நல்லா இல்லையா? படித்த அறிவாளிகள் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும். நீங்க கோபப்படுறத பார்த்தா இன்னும் நீங்க தெளிவா இல்லைன்னு அர்த்தம். யோ தெளிவா இல்லைன்னா நான் என்ன தனியா ஓட்டா நிக்கிறேன்? தெளிவு இல்ல சூர்யா. தெளிவா இருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்களே. அப்ப பேசும்போது நீங்க கோவப்படுறீங்களே. கோவப்படுறீங்க அப்ப இருங்க. அப்ப நீங்க என்ன தெளிவு இல்லாம பேசுறீங்க? நாங்க தெளிவு இல்லாமயே இவ்வளவு பேசுறீங்க நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க தெளிவா இருக்கீங்க. நாங்க தெளிவா தான் இருப்போம். நான் கேக்குறேன். நாடகத்துறையில இருந்து சொல்றாங்க தெளிவு துறையில இருக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கணும். அது நாடகத்துறையில ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க அப்ப தெளிவான ஆளுன்றீங்க. ஆமா தெளிவான ஆளா? அப்புறம் நான் கேக்குறேன். ஒரு மனுஷன் ரொம்ப சூடா இருந்தானா, ரொம்ப ஆதங்கத்துல இருந்தா என்ன செய்யணும்? சூடா இருந்தா என்ன பண்ணணும்னா, ஒரு கிராமத்தில் சண்டை நடக்கும் வைங்க. சரி, சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தாய்மார்கள் போய் ஒதுக்கி விடுவாங்க. செம்மு நிறைய தண்ணி கொண்டு போய் தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கோவத்தை ஆசுவாசப்படுத்துறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தானே. நான் கேட்குறேன், நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க.
ரோட்டு ஓரத்துல இந்த கூழு கடையெல்லாம் போட்டுருப்பாங்கல்ல, ரொம்ப வேதனையா இருக்குங்க. பாத்திருக்கீங்களா? உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருள் அதெல்லாம் பாருங்க. கம்மங்கூழ், கேப்பக்கூழ் எங்க இருக்கு பாத்தீங்களா? நான் கேட்கிறேன் சூரி. ரோட்டோரமா விற்கிறாங்க. ஆனா காலில் ஒரு செருப்பு தெருவில் தான் கிடக்கு. ஏசி ரூம்ல தான் இருக்கு. அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் போயிட்டு போட்டோம். இப்போ நீங்க கூழு கடைக்கெல்லாம் போயிருக்கீங்களா இல்லையா? நீங்க தெளிவா தானே இருக்கீங்க? என்னுடைய காலை உணவே கூழுதான். நான் கேட்கிறேன் சூர்யா, இப்போ நீங்க கூழு குடிக்க போறீங்க. கூழு குடிக்க எப்படி போறீங்க தெரியுமா? நடந்து தான் போவேன். கூழை கூட்டிக்கிட்டு கூழு குடிக்க கூழா போறீங்க. என்ன இழிப்பு கக்க புக்கன்ட்டு சொல்லியா? கூழை கூட்டிக்கிட்டு கூழு குடிக்க கூழா போற. கூழை குடிக்க கூழை கூட்டிக்கிட்டு கூழா போ. கூழு குடிக்க கூழை கூட்டிக்கிட்டு கூழா போற. அதான் கூழை குடிக்க கூழை கூட்டிக்கிட்டு கூழா போறேன். தெளிவானாடியா? அப்பா தெளிவானாடியா? போறீங்கல்ல, கடைக்கு போறீங்க. என்னென்ன கூழ் இருக்கும் அங்க? என்ன கம்மங்கூழ் இருக்கும், கேப்பக்கூழ் இருக்கும், மோர் இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஊடால ஸ்நாக்ஸ் மாதிரி. இப்ப தெளிவான எந்த விதமான குழப்பம் இல்லைல? சரியா தானே சொல்றேன். சரியா தானே இருக்கீங்க. இப்ப சூர்யா நீங்க கூழ் கடைக்கு நேரா போயிட்டீங்க. உங்களுக்கு எந்த கூழ் ரொம்ப பிடிக்கும் கேப்பீங்க கடைக்காரட்ட? கேப்பக்கூழ் குடிக்க கூடாது. குடிக்க மாட்டீங்க, ஏன்னா அது சூடு. அப்ப நீங்க எந்த கூழ் கேப்பீங்க? கம்மங்கூழ் தான் கேப்பேன். கம்மங்கூழ் கேப்பீங்க. காசை கொடுத்தீங்களா? கொடுத்தேன். கடைக்காரர் கூழ் கொடுத்தாரா? கொடுத்தாரு. வாங்கி குடிச்சீங்களா? குடிச்சேன். என்ன கூழ்? கம்மங்கூழ். கேப்பக்கூழியா? கம்மங்கூழ். கேப்பக்கூழ் குளிச்சது கம்மங்கூழ். என்ன கேட்ட எனக்கு தெரியாதா? கேப்பக்கூழுங்க. நான் கேட்டு காசு கொடுத்து கேட்டேன். நீ கேட்டது நான் தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தானே கேட்டேன். காசை கொடுத்தீங்களா கொடுக்கலையா? கொடுத்தல. கூழ் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. வாங்கி குடிச்சியா இல்லையா? குடிச்சேன். என்ன கூழ்? கம்மங்கூழ். கேப்பக்கூழ். ஓ, நான் குடிச்சது கம்மங்கூழ் எனக்கு தெரியாதா? கேட்ட நான் தானே கேப்பக்கூழ் பண்ணி எப்படி பேசிட்டு பேச்சு? கூழ குடிச்சியா குடிக்கலையா? கூழ குடிச்சையா? காசை கொடுத்தியா? கொடுத்தையா? கடைக்காரர் கூழ் கொடுத்தாரா? நான் தாயா குடிச்சேன். வாங்கி குடிச்சியா? குடிச்சையா? என்ன கூழ்? கம்மங்கூழியா? கேப்பக்கூழா இழுச்சா போல கேப்பக்கூழ். குடிச்ச எனக்கு தெரியாதா? குடிச்சது கம்மங்கூழ். 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 காசை கொடுத்து கடைக்காரட்ட கேப்பியா கேட்க மாட்டியா? கடைக்காரன கேட்காம இருப்பேனா? அப்ப நீங்க காசை கொடுத்து கேப்பதானே? கேப்பேன். அப்ப குடிச்சது கேப்பதானே? குடிச்சது கேப்ப இல்லையா? குடிச்சது கம்மங்கூழியா? காசை கொடுத்து கேப்பியா கேட்க மாட்டியா? காசை கொடுத்து கேப்பேன். அப்ப கேப்ப கூடுதானே? கேட்டா தானே கொடுப்பாங்க. அப்ப கேப்ப கூடுதானேயா? கேப்ப கூழுதாயா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கூடு கேப்பதானேயா? அது கேப்ப கூழு. கடைக்காரரு கூடு போட்டிருக்காரு. காசை கொடுத்து கூடு கேட்ட. கூழ கேப்பியா கேட்க மாட்டியா? நான் கூழே குடிக்க மாட்டேன். கூழ குடிக்க மாட்டியா? என்ன இப்படி பேசிக்கிட்டு பாத்துங்க. ஆமா, ஓம்பேக்கே பேசுவோம். ஒத்த கூழு குடிச்சது குத்தமாயா? சரி, கூழ வாங்கி குடிச்சிட்ட. எதுல வாங்கி குடிச்ச? செம்புல வாங்கி குடிச்சேன். செம்புல குடிச்சிருக்கீங்க. ஆமா. அங்க குடிச்சது செம்பு கூழு. செம்பு கூழ் இல்லையா? கம்மங்கூழியா? என்ன திரும்ப திரும்ப மடத்தனமா பேசிட்டு இருக்க? கூழ வாங்கி குடிச்சியா குடிக்கலையா? குடிச்சையா? எதுல குடிச்ச? செம்புலையா? அப்ப செம்புல குடிச்சீனா செம்பு கூழ் தானே? ஏயா, செம்புல குடிச்ச செம்பு கூழ் பம்புல ஊத்தி கொடுத்தா பம்பு கூழாயா? நீங்க அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆளியா நீங்க? ஒரு பேச்ச சரியா பேச மாட்டீங்க. நான் கூழே குடிக்கலன்னு சொல்லிட்டேன். கூழ் குடிக்கலையா? பட்டியா கிடந்து கூட சாகற. நீங்க எவ்வளவு தெளிவா பேசுனீங்க. வந்த இருந்து ஒரு பாட்டு பாடுனீங்க. கண்ணதாசனுடைய பாட்டு பாடுறோம், அவருடைய பாட்டு பாடுறோம், இவங்க பாட்டு பாடுறோம். நீங்களே நான் கேட்கிறேன், இவ்வளவு தெளிவான ஆளு இந்த துறையில் இருக்கீங்களே, மேற்கொண்டு எந்த துறைக்கு நீங்க போலையா? அதெல்லாம் போனீங்களா? உன்ன மாதிரி ஆளுகள் வச்சுட்டு போனா அப்படித்தான் இருக்கும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த ஆளை வச்சு போறோம்னு இல்ல, நம்முடைய முயற்சி வச்சு நம்ம போனோம். நீங்க போனீங்கல்ல படத்துக்கெல்லாம்? போனேன். சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு மேல இருக்குல்ல, போனேன். எத்தனை படம் வரைக்கும் பார்த்து எத்தனை தயாரிப்பாளர் பார்த்து பேசியிருப்பீங்க? நிறைய பார்த்துட்டு நிறைய படம், ஒரு 2-3-4 படம் நடிச்சேன். அப்ப படத்தை பத்தி கேட்டா உங்களுக்கு தெரியும்ன்றீங்க. அப்ப நீங்க தெளிவான ஆளு. பொழுதுரைக்கு ஆத்தாடி உங்ககிட்ட எதுவும் தெளிவா தம்பி கேட்டா பதில் சொல்லணும். படத்துல போய் நடிச்சிருக்கீங்கன்னா படத்தை பத்தி கேட்டா தெளிவா தானே இருப்பீங்க. தெரியும். நான் கேட்கிறேன், ஒரு 8-9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கடவுள்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா? நல்ல படம்பா. சும்மா பேசக்கூடாது. பாத்தீங்களா பார்க்கலையா? பாத்துட்டு 3 தடவை. எங்க நீ சொல்லுவாப்பா, அது என்ன கதை அதை சொல்லு. ஐயா அன்பு அண்ணா டைரக்டர் பால் அவர்கள் எடுத்து. ஆமா. அதில் வந்து அகோரி வச்சு எடுத்த படம். ஆமா, சின்ன வயசுல அவங்க அப்பா நாத்தாலும் விட்டுருவாங்க. சரி, அதில் அந்த கதாநாயகன் போய் காசியில போய் மாட்டிக்குவார். அப்ப சரியா இருக்கு, அகோரியா மாறிடுவார். சரி, மறுபடியும் கூட்டிட்டு வருவாங்க, மறுபடியும் காசிக்கு போயிருவாங்க. அந்த பிச்சை எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்கள பூரா அந்த குழந்தைகளை பூரா கடத்திட்டு வந்து கண்ணை நொண்டி காலை உடைச்சு. சரியான அதுல தான் மொட்டை ராஜேந்திர அறிமுகம். சத்தியமான அடியா. சில பேர் படம் பார்த்த மாதிரி பேசுவாங்க. பிச்சை இப்போ அந்த பாட்டு அதுல மதுபாலகிருஷ்ணன் பாடுவாங்க. நல்ல ஒரு பாட்டு. நீங்க அப்ப நீங்க படம் பாத்திருக்கீங்க. நான் கேக்குறேன் சூர்யா, நல்ல படம். அப்ப நான் கடவுள் படம் பாத்திருக்கீங்க? பாத்துட்டேன். நான் கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நான் கடவுள் படம் பாத்தியல்ல? நான் கடவுள் படத்தோட நடிகர் ஆரியா? அதான் கேக்குறேன். நடிகர் ஆரியா? அதான் ஆரியா. டேய், நடிகர் ஆரியா? அதான் ஆரியா. படம் பாத்தியா பார்க்கலையா? பார்த்தேயா. படத்தோட நடிகர் ஆரியான்னு கேட்டேன். அதான் நடிகர் ஆரியா. டேய், படத்தோட நடிகர் ஆரியா? நடிகர் ஆரியா. நான் கேக்குற கேள்வி புரியுதா? புரியா? நடிகர் ஆரியா கேட்ட படம் நான் சொல்றது புரியுதா புரியலையா? நான் சொல்லிக்கிட்டு திரும்ப என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? திரும்ப நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அட நடிகர் ஆரியா. அதான் நடிகர் ஆரியா. அதான் கேக்குற நடிகர் ஆரியா. அட கிரகமசிரா நடிகர் ஆரியா. ஏ சூர்யா, நடிகர் ஆரியா. நான் தான் நடிகர் ஆரியாங்கறேன். என்ன நீ பேசுற? படம் பாத்தியா
ஆரியா பார்க்கல சூர்யா? பார்த்தாயா? பாத்தீல சூர்யா? தெரியாம அந்த படத்தோட நடிகர் ஆரியா சூர்யா. படத்துல நடிச்ச சூர்யா இல்லையா? ஐயா அதான் கேக்குறேன். ஆரியாயா? அட படத்தோட நடிகர் ஆரியா சூர்யா. நாசமா போச்சு. யோ படத்துடைய நடிகர் ஆரியா. அட அதத்தானே கேக்குறீ சூர்யா ஆரியா? என்ன லூஸ் ஆக்கிறார் போல இருக்கே. யோ படத்துடைய நடிகர் ஆரியாயா அப்படின்னு படம் பார்க்க போன இடத்துல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டாங்க. அவங்க அடிச்சு மண்டையை உடைச்சதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? படத்தோட நடிகர் ஆரியா கட்டி மண்டையை உடைச்சிட்டானா? எங்க ஆத்தா சாப்பாடு உடைச்சு ஜமிச்சு வச்சு எனக்கு விஷயத்தை கேள்விப்பட்டு ரெண்டு பேரும் மருத்துவமனையில சேர்த்தாச்சு. என்ன இழிப்பு உங்களுக்கு? அங்கதாங்க சூர்யா நீங்க கவனிக்கணும் சூர்யா. காத்த கடிச்சு விடுவேன். அப்ப சூர்யா நீங்க கவனிக்க வேண்டிய செய்தியில ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என்னது? ரெண்டு பேரும் மண்டையை உடைச்சிட்டு போயிட்டான்ல. நாசமா போறாங்க. 25,000 ரூபாய் பணம் கட்டுன்னு சொல்ல மருத்துவமனையில. அங்க ஆமா உண்மையில நடந்ததா? கண்டிப்பான முறையில் விஷயத்தை கேள்விப்பட்டார் ஆரியா. நம்ம உடம்பாக்க போய் 25 ரூபா காசையும் கட்டினா மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவாங்களே, போனா போயிட்டு போட்டோம். நம்ம பணத்தை கட்டுவோம் சொல்லி விஷயத்தை கேள்விப்பட்டு 25,000 ரூபாய் பணத்தை ஆரியா கட்டிட்டாப்ல. நல்ல விஷயம் தான். கட்டிட்டார்ல, நல்ல மனுஷன். இந்த அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க ரெண்டு பேரு, அதுல கண்ணை முடிச்சு ஒருத்தன் பார்த்திருக்கேன். வைத்தியர் சொன்னாப்லையா, உனக்கு கட்ட வேண்டிய காசை கட்டியாச்சு, நீ வீட்டுக்கு போலான்ட்டாப்ல. அப்ப இவன் கேட்டிருக்கேன், ஏங்க எங்களுக்கு பணத்தை கட்டினாப்ல, பணத்தை கட்டினது ஆரியா? ஆரியா அவர்தான் நடிகர் ஆரியா. அதான் கேட்கிறீங்க, பணத்தை கட்டினது ஆரியா? அதான் நடிகர் ஆரியா. அட பணத்தை கட்டினது ஆரியா? மறுபடியும் முதலந்தா. அதான் நடிகர் ஆரியா. அதான் கேட்கிறீங்க ஆரியா? என்னையா ஆரியா கட்டன்னு சொல்ல மாட்டேன். அதான் நடிகர் ஆரியாங்கற. அப்புறம் மறுபடியும் எப்படி போயா எதை சொன்னா நீ கோபற என்ன பேசுற? அப்புறம் என்ன? எதுக்கு நீ கோபற? அவதான் நடிகர் ஆரியா. ஒன்னு தெரிஞ்சுக்க, அதான் நடிகர் ஆரியா தானே? ஆரியா. அதான் ஆரியான்னு கேட்டேன். ஐயோப்பா வேணாம்ப்பா, நான் படத்துக்கு இனிமே போல. எதுக்கு நீ கோபற? ஒன்னு தெரிஞ்சுக்க, ஒரு விஷயத்தை பேசும்போது ரொம்ப குறிப்பா பேசணும். உன் கூட வந்தா நான் கூழு குடிக்க கூடாது, படத்துக்கு போக கூடாது. எதுக்குயா எவ்வளவு நல்ல என்ன? ஏன் இப்படி பேசுற? நான் கேட்கிறேன் சூர்யா, எதை கேட்டாலும் இப்படி பேசுறீங்க. அப்ப நான் பேசுற பேச்சு உங்களுக்கு என்ன புரியல அர்த்தம்? புரியுதா புரியலையா? புரியுற மாதிரி புரியுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்காது. அப்ப இன்னும் உங்களுக்கு புரியுது. புரிஞ்ச மாதிரி இருக்கு. புரியல. இப்ப புரிஞ்ச மாதிரி இருக்குல. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அப்ப ஒரு வார்த்தை புரியுது, ஒரு வார்த்தை புரியல. அப்ப ஒரு வார்த்தை புரியுற மாதிரி பேசணும். இப்ப ரொம்ப புரியுமா பேசிரோமா? இப்ப உடைச்சு பேசுறீங்க. எப்பதான் இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ரொம்ப உடைச்சு தெளிவா பேசுறீங்க. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் தானா? புரியுதா? எப்படி அப்படி இப்படின்னு இது புரியுதுல? ஐயோ கரகப்பட அது ஓல இருக்க, நான் என்ன செய்வேன்? என்ன இது புரியன்ற? இல்ல இல்ல சொல்லுங்க. அப்படி இப்படின்னு ரெண்டு பேரு. அப்படி இப்படின்னு ரெண்டு பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன், நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. ஐயோ அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன், உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா உன்னை இப்படி இருக்கேன்னு சொல்லு, இல்லை அப்படி இருக்கேன்னு சொல்லு. நீ எப்படியா இருக்கேன்னு சொன்னா எப்படிறான்னு அப்படி கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க. கண்ணை கட்டுது. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன், நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன், அப்படி இருக்குன்னு சொல்லுவேன், எப்படியா இருக்குன்னு சொல்லுவேன். நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவருதுன்னு சொல்லி இப்படி கிட்ட போய் இப்படி வார்த்தையை கேட்க. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன், நான் இப்படி இருக்கேன்னு கேட்டது உனக்கேண்டா இப்படி குடைச்சல கொடுக்குதுன்னு. அவன் அப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி குடைச்சிருக்கு இப்படி சொன்ன போட. இப்போ இப்படி ஒரு வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது போய் எப்படி இருக்கு? இல்ல அப்படி பதில் இப்படி பார்த்து சொல்லுது போய் எப்படி இருக்கு? இவன் இப்படி வார்த்தை கேட்காம இருந்தா அவன் அப்படி பதில் சொல்லிக்க மாட்டான். அவன் அப்படி பதில் சொல்லாம இருந்தா இவன் இப்படி வார்த்தை கேட்காம இருந்திருப்பான். ஆக இப்படி ஒரு கேள்வி கேட்டு அப்படி ஒரு பிரச்சனை பண்ணி அப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படி நிப்பாட்டிருக்கானே. இந்த கதை இப்ப எப்படி இருக்கு? ஐயா 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 நாடக உலக சக்கரவர்த்தி, கலை சுடர்மணி, கலை மாமணி, கலை மாமாமணி, கலை நன்மணி போன்ற பல விருதுகளை தன்னகத்தை குறித்து மண்ணுலகத்தை விட்டு புறப்பட்டார் நாகமணி என்று சொல்ல. விட்டா ஆள சாகரிச்சு கூட போல இருக்க. இருக்கியா? கொஞ்ச நேரத்துல கண்ணை கட்டிச்சு விழுந்ததுக்கு இருக்கியாவா? என்னை சாக சொல்றியா? நீங்க விழுந்த விழுக்காட பார்த்தா கூட அது இல்லையா? ராஜா உன்னை தெரியாம பார்த்து விட்டேன். சரி இன்னும் ஒரு 6 மாசம் பழக்கவங்க என்ன எங்க கொண்டு வர மட்டுமா இருக்கலே? போதும், இப்பவே எனக்கு நாக்கு தள்ளிருச்சு. ஏங்க அப்படி பேசுறீங்க? உனக்கு கட்ட தப்பாடுக்க மாட்டீங்களே? எதை கட்டாடு சும்மா பட்டு 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 பட்டுன்னு பேசுறீங்களே? ஆமா சோத்துக்கு என்ன பண்றீங்க? சுப்பிரமணியனை வேண்டேன். ஒரே அத்துட்டாங்கயா. வருத்தப்படாதீங்க, போட்டு போட்டு விடுங்க. எங்க அப்பன் இப்படி எல்லாம் உங்க அப்பா படம் தூக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. வருத்தப்படாதீங்க சூர்யா. எங்க அப்பன் செஞ்ச வேலை என்ன செய்ய சொல்றாரு. போனது போயிட்டும் சத்தம் கெடுத்து யாரு தெரிஞ்சுக்கலாமா? யாரு உள்ள சத்தம் கெடுச்சா? 2 பொம்பளை பிள்ளைய. 2 பொம்பளை பிள்ளைய. பொம்பளை பிள்ளைனா மொத்தம் 4-5 பேர் இருப்பாளோ? 2 பொம்பளை பிள்ளைய. அதத்தான் கேக்குறேன். 2 பொம்பளை பிள்ளை 4-5 பேர் இருக்காங்க கேட்டேன். 4-5 பேர் இல்லங்க. ஏங்க 2 பொம்பளை பிள்ளை தான். என்னங்க இப்படி பேசுறீங்க? ஏங்க கொஞ்சமாவது நன்றி தான் நீங்க இப்படி பேசுவீங்களாங்க? எதை பார்த்தாலும் முறைச்சிட்டே பேசுறீங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? நான் ஏன் முறைச்சிட்டு பேசுறேன்? நன்றி இல்லையா உனக்கு? இதான் போட்டு என்ன கொலையா கொல்றேன். நான் ஏன் இப்படி பேசுறீங்க தெரிஞ்சா நீங்க வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருப்பீங்க சூர்யா. என்னது? அப்ப நீங்க தெளிவான ஆளு தானே? தெளிவான. அப்ப நீங்க தெளிவா தானே இருக்கீங்க? இல்லப்பா நான் தெளிவா. வாயா ஐயா சூர்யா, எதுவுமே நான் கேட்கல. இனிமே நான் எதுவுமே கேட்கல சூர்யா. நீங்க வருத்தப்படாதீங்க சூர்யா.
நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா. ஒரு பாட்டு கேள்விப்பட்டீங்களா? ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா பாட்டு இருக்குல்ல. பெண்டு பிள்ளைங்க இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராசா. நம்மளுக்கு என்ன ஒட்டா வரவா, நம்ம ஆடு திரும்ப தெருவில் நடந்தால் சாப்பிடுவோம் அப்படின்னு போயிடுவாளா. ஆடு மாடு இல்லாதவன் மழை வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருப்பாளா. அப்போ ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா, பெண்டு பிள்ளைங்க இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராசா. நீங்க ஆடு மாடுலாம் பார்த்துருக்கீங்களா? என்ன வளர்த்துருக்கீங்களா? ராமபுரத்தில் நான் பார்க்காத ஆடு மாடு. ஆடு வச்சிருக்கிய? எத்தனை ஆடு வச்சிருப்பிய? அது எதுக்கு? என்னென்ன ஆடு இருக்கு உங்கள்கிட்ட? அது கருப்பாடு வெள்ளாடு எல்லாமே இருக்கு. வெள்ளாடு பார்த்துருக்கீங்களா? வெள்ளாடு தானே. இந்த கருப்பா ஒரு ஆடு இருக்கும்ல, அந்த ஆடு பேர் என்னது? அதான் கருப்பாடு. இல்லைங்க, அதான் கேட்குறீங்க. கருப்பா ஒரு ஆடு இருக்குல்ல, அந்த கருப்பா இருக்க ஆடுக்கு பேர் என்ன கேட்டு? அது வெள்ளாடுதான். வெள்ளாடு அது கருப்பு நிறத்துல இருக்குன்னா அதுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கிராமப்புறத்துல பேசுவாங்கல்ல, ஏண்டா அந்த என் கருப்பு கலர்ல ஆடு இருந்துச்சுல, அது எங்கடா போச்சுன்னு கேட்பாங்க. கேட்பால கருப்பி சிவப்பின் பேர் வைக்கிறாங்கல்ல. அப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? கருப்பா இருக்கிற ஆடு பேரு வெள்ளாடு. வெள்ளாடு. இப்போ உங்க கணக்குப்படி பார்த்தோம்னா கருப்பா இருக்க ஆடு வந்து வெள்ளாடு. ஆனா வெள்ளாடு வந்து கருப்பாடு இல்லை. இப்போ நான் எந்த ஆடை சொன்னேன்? எனக்கு இப்போ குழம்புதே. கருப்பு வந்து கருப்பா இருக்க ஆடு வந்து வெள்ளாடுங்க. அது வெள்ளாடு. ஆனா வெள்ளாடு வந்து கருப்பா இருக்காதுன்றிய. வெள்ளாடு வந்து கருப்பா இல்லை, அது வந்து கருப்பு, அது வெள்ளாடுதான். ஒரு விதத்தை சொல்லு, கருப்பாடு வெள்ளாடு தானே. இப்போ வெள்ளாடு வந்து கருப்பாடா இருக்காது, அப்படித்தானே சொல்றிய? நான் ஆடே வளர்க்கலையா, முடியா நீ. கோபப்படாதீங்க சூர்யா. உங்களை போல 2 பேர் ஆடு வளர்த்தேன். ஒரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்லுன்னு பேரு, இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு. ஐயா மறுபடியும் கதையா ஐயப்பா பேர் வச்ச மூர்த்தமான தெரியல. 2 ஆட்டுக்கும் பேர் வச்சு, எந்தெந்த ஆட்டுக்கு பேர் வச்சா? அது ஒரு ஆட்டுக்கு பேர் மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆடு மறுபடியும் சொல்லாத. பேரை வச்சு 2 பேரும் பக்குவமா வளர்த்து வர நேரம் பார்த்து ஆட்டை கூட்டிக்கிட்டு தண்ணி குடிக்க புறப்பட்டு போயிருக்கா முதலாளி. நல்ல விஷயம் தானே. எந்தெந்த ஆட்டை கூட்டி உடனே? அதான் ஐயோ உன்ட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்கிறாரு, மறுபடியும் சொல்லாதங்கிறாரு. 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு கம்மாக்கி போன இடத்துல மறுபடியும் சொல்லுன்றாரு. தண்ணி குடிக்கும் போது செத்த போச்சு. அட சண்டால செத்து போச்சு. செத்தது எந்த ஆடு சூர்யா? செத்தது எந்த ஆடு? அதான் மறுபடியும் சொல்லு. அதானே சொன்னேன். ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. 2ல 1 மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தான் செத்த போச்சு. செத்தது எந்த ஆடு? அதான் அந்த மறுபடியும் சொல்லு. அதான் சொல்றேன் மறுபடியும். அதான் ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. 2ல 1 மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தான் செத்து போச்சு. செத்தது எந்த ஆடியா? அதான் மறுபடியும். அதாங்க சொன்னேன். ஒரு ஊர்ல நல்லா இருப்ப. இந்த பேர் யார் வச்சது? உனக்காதயா? எனக்கா ஒண்ணு நீ வேணாம். அப்ப இம்புடு பேச்சு நீ பேசுறீல, பேசக்கூடிய பெருமை இருக்குல. இப்ப சொல்லு, நல்லா ரோசப்பட்டு பேசு. இந்த உலகத்துல என்ன வேஷம் போட்டுருக்கோமா ஆயத்தம் நடிக்கணும்ல. ஊர்க்கார உன நாய் வேஷம் போட சொன்னா என்ன பண்ணீங்க? குழப்பி இல்ல. ஒரு குரங்கு வேஷம் போடுங்க சூர்யானா செய்வி இல்ல. இதே சமயத்துல ஒரு புலி வேஷம் போடுங்க என்ன பண்ணுவீங்க? செய்வி இல்ல சூர்யா. ஒட்டுமொத்த ஊர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு பன்னி வேஷம் போடுங்க சூர்யானா என்ன செய்வீங்க? ஏத்தா இழிக்காதத்தா. அவர் பன்னி வேஷம் போட சொன்னா ஒட்டுமொத்த ஊர்க்காரன் சேர்ந்து பிய தின்ன சொன்னா பிய. நான் அப்படி சொல்லலாம் கைய. என்ன வேஷம் போட்டா அவங்க செய்ய அதுக்கு நீங்க பல வேஷம் போட்டாலு. உன் கூட நான் நாடத்துக்கு வந்ததுக்கு என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமா? தப்பா எடுத்துக்கிறா சூர்யா. சில வருத்தங்களை படுத்த போயிட்டே இருக்கு, சிலது புரியாது. சில பேர் பேசக்கூடிய பேச்ச பக்குவமா புரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமே காட்டா சோறு வைக்கும் போது பீதுன்றங்க அவன் தானே வரும். அப்படி நீங்க நினைக்காதீங்க சூர்யா. ஏன்னா பல சம்பவங்களை யதார்த்தமா புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில எந்த பஞ்சாயத்துமே இல்ல. புரியாம பேசினாதான் படுத்துற சிக்கல். இந்த ஊருக்குள்ள டீசல் கூட நான் காய்ச்சி போறேன்னு கொண்டு போய் நீ மதுரையில் இறக்கி விட்டுருங்க. நிமிஷம் தாங்க முடியல. ஏன் அப்படி பேசுறீங்க? என்ன அப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நொச்சு நொச்சு நொச்சுட்டே உங்களை போல வேஷம் போட்ட பிய தின்னு கேட்டது அப்படித்தானே இருக்க முடியும். நான் தவறா பேசுறேன். பசிக்குதே உள்ள 2 வாழைப்பழம் இருக்கு தின்னலான்னு பார்த்தேன். அப்பலாம் நீங்க நினைக்காதீங்க சூர்யா. நாடக குலத்துல நான் புரியாத ஆளு கிட்ட தான் புரியாத மாதிரி பேசுவேன். நீங்க எல்லாம் தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் நீங்க இப்படி பேசலாமா? அப்ப எனக்கு புரியாதுப்பா. ஊருலாத குடத்தை தூக்கிட்டு கரையிலாத கம்மாக்கி தண்ணிக்கு போனானா? என்னது? தூருலாத குடத்தை தூக்கிட்டு கரையிலாத கம்மாக்கி தண்ணிக்கு போனாங்களா? யோ தூர் இருந்தா தாயா குடம். ஆமாங்க. கரை இருந்தா தான் அது கம்மா. இல்ல புரியுற மாதிரி உங்களுக்கு பேசுறீங்க. எனக்கு ஆமா எவார் கொஞ்சம் நஞ்சமாவது புரிஞ்சுக்கிருந்துச்சு. சரிங்க. மொத்தத்துக்கு நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துரு. அப்படி சொல்லுங்க சூர்யா. தூருலாத குடத்தை தூக்கிட்டு கரையிலாத கம்மாக்கி தண்ணிக்கு போனானா? சரி. அங்க காலு இல்லாத மானு வேறு இல்லாத புள்ள மேய்கிறத கண்ணில்லாத கூடம் பார்த்து கையில்லாத வேடன்ட்ட சொன்னானா? ஐயோ இன்னைக்கு எவன் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. அவனும் போய் எடுத்துக்கிட்டு அடிச்சானா. அது மானு மேல படாம மானு வயிற்றுக்குள்ள குட்டி மேல வட்டு குட்டி செத்து போச்சு. மானு பழச்சுக்கிச்சான். மான் வயிற்றுக்குள்ள இருக்கிற குட்டி செத்து போச்சு, மானு பழச்சுக்கிச்சா? ஆமாங்க. என்னடா இது லாஜிக்? அந்த குட்டியோட தோலை எடுத்து காலில்லாத தலையில போய் காய போட்டாங்களா. அதை கழுத்தில்லாத பிறந்து கொத்திக்கிட்டு போக, காலில்லாதவன் விரட்டிக்கிட்டு போக, வழியில கட்டிருந்த கண்டகத்தின் முள்ளு கால்வடியா குத்தி தலைவடியா வெளியே வர. ஆக இப்படிப்பட்ட கூட்டத்தில் வைத்தியத்தை போய் காட்டணும்னு சொல்லி வைத்தியர் சொன்னாப்பலையா, ஆளவேடு அரசவேடு புங்கவேடு புருஷவேடு இந்த 3 பேரையும் கைவிடாம புடுங்கி உடக்கப்படாம இடிச்சு சூர்யா நாக்குப்படாம நக்குடா. என்ன மசத்துக்கு நான் நக்க அப்படின்னு அவர் சொன்னாராம் சூர்யா. ஆக இப்படிப்பட்ட வைத்தியருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுமே சொல்லி அடி இல்லாத படி எடுத்து ஓட்ட காசை அளந்து அச்சில்லாத வண்டியில பாரமேத்தி நொண்டி வண்டி ஓட்ட குறை வடிகாட்ட வண்டி வாட்டுக்கு போயிட்டு அப்பதான் அதுல சொன்னானா,
சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமி மதுரையில விட்டு போட்டு போறையா கொள்றாரு. என்ன எனக்கு சம்பளம் கூட வேணாம்ல, பெட்டை வித்து கூட காசை கொடுத்துறேன் கொண்டு போய் நக்க சொல்றேன், என்ன புடுங்க சொல்றேன், என்ன நினைக்கிறேன் அவர் சோது குத்து தாஞ்சூருக்கு வந்தா எப்படியா சூர்யா மனுஷருக்கு சூர்யா ஏதோ தவறுதலா பேசி விட்டுங்க தேவையில்ல. இனிமே உங்களை பத்தி எதுவுமே கேட்கல. யார் நீங்க? ஏமா நீலாம் எங்க அப்ப இழிச்சுக்குவேன் நீல சொல்லியா ஏன் கோபப்படுற? யார் நீங்க? வீரத்தேவை. அப்பா பேரு நம்பிராஜே. அம்மா பேரு நங்கை மோகன். வந்திருப்பது காவல். உள்ள இருக்குது 2 பெண்கள். எதுவும் கோபம் இல்லைல? ஒரு மஜரும் கிடையாது. வருத்தம் இல்லைல? ஒண்ணுல. எதுப்ப நீ ஆச்சரியப்பட மாட்டியல்ல? எதுக்கு நீ உன் மேல பாசமும் அக்கறை எனக்கு இல்லைன்னு நினைச்சிடாத. நாடக உலகத்துல 35 நாடகத்தை வரிசை ஆடிட்டு இருந்தீங்கல்ல, 2வது மாசத்தையும் சேர்த்து ஆடுனீங்கல்ல. ஒரு நாடகத்தை மாத்தி விடுங்கன்னு ஏஜென்ட்ட கேட்கும் போது நீ வரலைன்னா நாடகமே நிப்பாட்டிடுவோம் சூர்யான்னு சொல்லி உன வலுக்கட்டாம கூட்டி உணா இல்ல. ஒரு நாடகத்தை கூட மாத்தி விட முடியல. நம்ம எல்லாம் சம்பாரிச்சு என்னடா ஒண்ணுன்னு விரக்தியில அவசர அவசரமா இட்லியை தின்னுட்டு விக்கிக்கிட்டு சாய கிடந்தியே. உன் மேல உள்ள அக்கறை இல்ல என்ன பண்ண தெரியுமா? இட்லியை தின்னுட்டு சூர்யா சாய கிடக்கிறான்னு சொல்லி குருண மரத்தை ஊத்தி புழைக்க வச்சனே. நன்றி இல்லையா? நன்றி இல்லையா உனக்கு? என்ன சூர்யா இந்த உலகத்துல குருண மருந்தை கொடுத்து காப்பாத்தின முதலாளி நீதாப்பா. காரக்குடி மேடையில பேச தெரியாம நீ பேசிவிட்டு 45 பேர் உன்னை மேடையில தூக்கி போட்டு அடிக்கும் போது எல்லா நடிகர் வேடிக்கை வைத்தாங்களே. 1000 இருந்தாலும் பழக்க வழக்கத்துல கெட்டிக்காரன் சூர்யான்னு சொல்லி அடிக்காதீங்கன்னு தடுத்த நான் தானுங்க. என்ன சொன்ன தெரியுமா? நீங்களே அடிக்காதீங்க சூர்யாவை அடிக்காதீங்க, சூர்யாவை அடிக்காதீயா, மேடையில வச்சு அடிக்காதீங்க, கீழே வச்சு அடிக்கன்னு சொன்னே. அதுக்கப்புறம் தான் என்ன தூக்கிட்டு கொட்டை புண்ணால கூட்டிட்டு போனாங்க. காலில் செருப்பு போடாம நீ குன்னக்குடி மேடையில் போய் நடிக்கும் போது ஏன் சூர்யா செருப்பு போட்டோலையும் கெட்டதுக்கு எல்லாரும் வேடிக்கை வைத்தாலே. நான் எப்பொழுதும் சரி எந்த மேடைக்கு போனாலும் சரி செருப்பு போட மாட்டேன். அந்த மேடையில் நீங்க என்ன காரணம்னா என்னங்க? இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். ஆமாங்க. செருப்பு போட்டா கோயிலுக்கு சத்தியமா செருப்பு போடக்கூடாது. போட மாட்டேன். மரியாதை கண்டிப்பான தெய்வத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஆமா. அதே மாதிரி நமக்கு சோறு போறது யாரு? சத்தியமா மக்கள். உண்மைதானே? இவங்களா நம்மளுக்கு சாமிக்கு சமம். ஆமா சூர்யா, ஆமா சூர்யா. வெளியே வந்தானே யார் எடுத்து முத கும்பிடுறோம்? மக்களை தானங்க கும்பிடுறோம். அப்ப தெய்வத்துக்கு சமமான அவங்களை கும்பிடும் பொழுது கட்டி காலில் செருப்பு போட்டு அவங்களை போடலாமா? இனிமே இந்த இடத்து தேவை இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்திற்கு ஒப்பற்ற பெருமை நிறைய இருக்கட்டும். ஆனா சூரிய ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சத்தம் வந்த திசையில் 2 பிள்ளையை பார்த்தேன். ஆனா ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், காலில் செருப்பு போடாம நீ கலைத்தாய் குடியிருக்கணும். நீ போயிட்ட அடுத்த வருஷம் நான் நடத்து போய் என்ன பிடிச்சிட்டு கேட்டா கேள்விய ஏன்டா அப்படி நடிச்சிட்டு இருக்கிய? சூர்யா அவங்க கூட நடிக்கிறாரு தானே, மேடைக்கு மேடை செருப்பு போடாம வந்து நடிக்கிறாப்ல, ஏன் செருப்பு போடணும்னு கேட்டாப்ல. இதனே வம்பா இருக்கு. என் கால நான் செருப்பு போடாம நடிக்கிறேன். நீ நடிச்சிட்டு போயிட்டாயா? என்ன தானே அந்த கேள்வி? நான் ஊர்க்காரவங்களை மதிக்கிறப்பா. நீ மதிக்கிற அந்த சொன்னியா? நான் என்ன செய்ய முடியும்? அந்த ஆளு என்ன கேட்டாப்ல, சூர்யா ஏயா செருப்பு போடணும்னு கேட்டக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சூர்யா ஓ மேல உள்ள அக்கறையில ஒரு வார்த்தை சொன்ன. சூர்யா ஏன் மேடையில செருப்பு போட்டு வரல? ஏன் வரல? ஏன்னா சூர்யா கூட்டத்துல பேச ஆரம்பிச்சாருன்னா பல செருப்பு கூட்டத்துல வரும். அதை ஒன்னு எடுத்து போட்டுக்கிறவான்னு சொன்னே. அந்த நன்றி இல்லையா? நீ பாப்பா உள்ள நாளை வர பிரச்சனை நல்லா இருப்ப. நீ போ. அப்புறம் சூர்யா ஒண்ணு பண்ண வேணாம். பாப்பா முத அந்த தூத்துக்குடி நல்லா இருப்ப. தூத்துக்குடி கொத்த நேரம் போயா. கொலகார பாவி தாஞ்சூர் மேடைக்கு வந்ததும் போது என்னை செருப்பு கழிச்சு அடிப்பாங்கன்னு சொல்றியா? சோத்த தின்னுவியா பியா தின்னான்னு கேட்பறேன். எங்கள் அப்பா எத்தான் தண்டி வார்த்தை கேட்டுப்பிட்டியா? இனிமே நான் சோத்த தின்னும் பொழுது அழுக வருதா? நீ கேட்ட வார்த்தை எனக்கு அப்படி இருக்கு. வாமா அங்கே உட்காந்துருக்க ஆத்த மக்கள் யாராவது சுரிச்சிங்க மூக்க நோண்டி விடுவேன். சோலைமலை ஊரும் சோலைமலை ஓரம் சோலை குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ? பாடி வரும் குயிலே நீ வாவா, தேடி வரும் மயிலே நீ வாவா. சோலைமலை ஓரம் சோலை குயில் பாடும்.
படிப்பேனே நம் காதல் தேவாரமே உன் பேரை நான் சொல்ல தேனூருமே என் ஜீவன் உன்னோடு இழைப்பாருமே பாடி அழைத்தே உயிரே நீ வா மயிலே தேடி தவிக்கும் மனமே நீ வா மயிலே காதல் என்னும் ராகம் தாளம் கூடும் வீடே சோலை மலை ஓரம் சோழக்குயில் பாடும் கிளியோ பாடி வரும் தேடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலை ஓரம் நான் பாடும் ஆற்றென்று நீதானையா நீ இன்றி வாழ்வேணும் நான் தானையா வாழ்வென்றால் வாழ்ந்தாள் உன்னோடுதான் வா எந்தன் கண்ணா நீ என்னோடுதான் ஜீவன் இருக்கும் வரைக்கும் உன்னை நினைக்கும் சேர துடிக்கும் இதயம் உன்னை அழைக்கும் காதல் என்னும் ராகம் தாளம் கூடும் வீடே சோலை மலை ஊரும் சோழக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் உயிரே நீ வா வா தேடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலை ஓரம் சோலை கோயில் பாடும் அடி நடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சம் குழுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி ஏ மாமா எங்கள் அப்பா எந்திரிச்சிட்டாரு மூடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஆனா ஒரு வார்த்தை கேட்டாலும் ஆத்தாடி இத்த தண்டி வார்த்தையா கேப்ப மகாராஜா நீ போ சாமி நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனி வந்திருக்கின்றார். சாமியை கூப்பிடுறேன். ஆயா ஆயா சாமி ஆறு நாரதர் மகாமுனி ஆரியா சாமிமா அதான் ஆரியா இந்த கம்ப வாயில விட்டு ஓட்டிடுவேன். இப்பதான் ஆரியா பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இப்ப அதத்தான் கேட்டு தொலைல ஆரியா அதைத்தான் சொல்லிட்டேன். நாரதர் மகாமுனி வருன்னு நம்ம இடத்துக்கு ஆரியா ஓடி வர வாங்க பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்கி வெல்லலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்கி வெல்லலாமா நீங்க பொம்பளைங்க ஆசைப்பட்டு இந்த பல்கி வெல்லலாமா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணொருத்தி வேணாமா அச்சமான யானை கிடையாது காத்தோடு காத்திக்கு போய் பாடுக விளாண்டு சாமி என்னத்தா நீ வாட்டுக்கு இங்கே நிற்கிற அவர் வாட்டுக்கு ஏன் அப்படி விஷயத்துல நான் தலையிட்டேன். நான் ஏதாவது பண்றேன் பேசாம தான் நினைக்கிறேன். மாமா 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 சொல்லாத கிடைக்கிறேன். மாமா மாமா இது ஆறு மாமா சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி அழகு புள்ளை இது வரைக்கும் நான் பார்த்த கிடையாது. நீ எதுக்கு கோப்படுறீங்க? சூர்யா உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கு. என்னங்க இது நான் கேட்கிறேன். நான் ஒருத்தர் எத்தனை வருஷமா தெரியுமா? ஐயோ எனக்கு ரொம்ப காலமா தெரியும் வர இப்ப நான் கேட்கிறேன் ஒரு 20-25 வருஷமா நாடகத்துல இருப்பீங்களா? ஆமா 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 உனக்கு தெரிஞ்சுங்க சூர்யா உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கு. நீங்க எப்படி கோவப்பட்டு இருக்கீங்க? ஆமா 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 சத்தியமா சொல்ற சூர்யா கோவப்படாதீங்க. ஏதோ நான் தவறுதலா பேச மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த உலகத்துல நாடக உலகத்திலேயே ஒரு கோமாடி நான் இப்படித்தான் இருக்கணும்னு முதல்ல எடுத்து காட்டியிருக்காங்க ஐயா. நம்ம ஊர் பக்கத்துல பொன்னமராதி ஆறுமுகம்னு கவனிச்சிருக்கீங்களா? ஆமா அப்படிப்பட்ட மனிதர் இருக்கும் போது ஒருத்தர் பேசியிருப்பாளா சூர்யா? ஆமா பேசுறங்க இல்ல இல்ல செத்து போனாரு. நாளைக்கு பேசுற மாதிரி சூர்யா. அதுக்கடுத்து பழையூர்பட்டி ராமையான்னு சொல்லி நம்ம போய் ஒரு கோமாடி இருந்தாப்ல. ஆமா. எப்படிப்பட்ட மனுஷன்? அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும் போது ஒருத்தர் பேசியிருப்பாளா? இல்லையே செத்து போனாரு. பேசுற மாதிரியாங்க? ஆமா ஆனா அதை கூட விடுங்க. புது
புதுக்கோட்டை இளையராஜா நீங்க சொன்னீங்கல்ல எப்படிப்பட்ட மனிதர் அடடடா. அவ்வளவு பெரிய நகைச்சுவை இருக்கமா பேசுறாங்க ஆமா இல்லையே செத்து போனார் பேசுறான் ஆமா. தோகமன ஆறுமுகன் ஒரு கோமாளி ஆமா இருக்க வரைக்கும் பேசணுமா இல்ல சாமி செத்து போனார் பேசுறமா இல்லையா ஆமா சாமி அப்ப என்னை சாக சொல்றேன் ஏய். செத்ததுக்கு அப்புறம் என்ன பேசுவாங்க ஆமா நீ எப்ப நல்லா போச்சா ஆமா நீ எப்ப சாவ அடியே அடி குண்டிபடுத்த முண்டை ஆமாமா. மாமா சரியா வருத்தப்படா சரியா மாமா. இவ்வளவு மோசமான புள்ளையா இருக்கு உங்க தராதர அவருக்கு தெரியாது உனக்கு நீ ஒரு கறிக்கடை சிங்கண்டா ஆமா என்ன உனக்கு விவரம் தெரியல பத்தா, நீ நல்லா- செத்து போயிட்டீனா உன் அண்ணன் தம்பில இன்னொரு ஆளை கட்டிக்கலாம்ல அண்ணன் மாயவனை சும்மா தான் இருக்காரு அவர்தான் எனக்கு இப்பத்தான் கடைசியில் போகும்போது நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு கறிக்கடை சிங்கமா சி உன்னை எங்க தூக்கி வச்சிருக்காரு மாமா கறிக்கடையில் சிங்கம்னா கறிக்கடையில் என்ன ஏய் உன் நாய் என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா இப்பதான் நீ ஒண்ணுமே யோசிக்க தெரியாத ஆள் மனுஷன் இருக்க உன்னைய கட்டிக்கிட்டு சரி விடு நான் பொழப்பனா என்னை நாயின்னு சொன்னது நல்ல விஷயம் தான் என்ன சொல்றீங்க என்ன மாசம் இது ஆடி மாசம் ஆவணி பிறக்க போகுது பிறந்துச்சுன்னா அடுத்து என்ன புரட்டாசி ஐப்பசி அடுத்து அங்கிட்டு கார்த்திகை இந்த 2 மாசம் ஆ. உனக்கு ரொம்ப டேஞ்சர் நீ நினைச்சுக்காத மாமா அப்பதான் கார்த்திகை எல்லாம் இழுத்துட்டு கிடந்துச்சு இப்ப நினைச்ச நேரமெல்லாம் அப்படியா அதனால தான் நாடகத்துக்கு லேட்டா வரியா டேய். சாமி அம்மா நல்லா வரமா
என்ன நடக்குது இங்க? அண்ணா ஒடிச்சன பண்ணி அம்மா அம்மா அண்ணே என்னண்ணே? வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. பாட்டு பாடும் பொழுது ஆமா படத்துல கதாநாயகன் அப்படியே அந்த கதாநாயகி தூக்கி சுத்துவார்ல, நீங்க சுத்துனீங்களா? நான் பார்க்கவே இல்லை. இன்னொரு தடவை சுத்துங்கண்ணா. சுத்தலாம் தான் நினைச்சேன். என்ன சுத்துறாங்க நினைச்சிருக்க? முகர கட்ட நீ இடிச்சத முகரையில இன்னும் இடுப்பு போச்சு, குண்டி போச்சியா? தாஞ்சூரை சேர்ந்த விஜயா ஜுவல்லரி அன்பு உள்ளங்கள் சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. இந்த பொறிமுட்டியை தூக்குறதுக்காக கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அம்மா நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனி வந்திருக்காங்க. மகன்வரை அழைத்து வாருங்கள். என்ன நல்லாசிகளை நான் பெற வேண்டும். அப்பா வாங்கப்பா. நல் வாழ்த்துக்களை தர வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. இப்படினால வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோம். ராகவனி ரமணா ரகுநாதா ராகவனி ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரதா ராகவனி ரமணா ரகுநாதா. கல்லான பெண் கூட உள்நாளே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே. கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே. வைதிகநாதா வடமலை வாசா வைதிகநாதா வடமலை வாசா அடதா அல்பைதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா. ராகேசர் உடைநேஜி பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துடித்தாரே. யாகேசர் என நெஞ்சில் வடித்தாரே சங்கீத மலர் கொண்டு துடித்தாரே. ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராம ஆடதா அல்பைதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரதா ராகவனே ரமணா ரகுநாதா. வணங்குகிறேன். நல் வாழ்த்துக்களை தந்திருக்கிறேன் அண்ணே. வாழ்க வாழ்க பல்லாண்டு 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 இல்லை கை ஒரு மாதிரி தூக்கி இந்த பிள்ளை எதுக்குள்ள விடுற? இந்த பிள்ளைய தூக்குனல சரி லேசா புடிச்சுக்கிடுச்சு. பாட்டு பாடும்போது கம்பு தங்கிட்டு என்னது அது ராகவனன் கிருஷ்ணன் மாதிரி அடி. எடப்பா புல்லாங்குளம் முகர கட்ட பாரு. உங்களுக்கு அப்புறம் உள்ளாங்க சரியா இருக்கு. சாமி, அந்த பிள்ளை ஃப்ரூட் நல்லா ஓ எனக்கு சொல்லி கொடுத்தது நீதியே. நீங்க எல்லாம் போயிட்டுலாம் வாழ்க பல்லாண்டு என் ஆசீர்வாதம் எப்பயும் சாமி யோ, இந்தா, வாயா இங்க. யோ, இப்ப ஒழுக்கமா வந்துறியா பண்ற?
எனக்கு கண்ட முடிஞ்சிருச்சு. ஏன் உனக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இல்ல ஒரு பிரச்சனை இல்ல. சாமி ஆமா. விடியறதுக்குள்ள இந்த ஆளை நீ தூக்க சொல்லுங்க சாமி. நான் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே. என்னங்க சாமி? நாடகத்துக்கு பப்புனா ஆரியா? பப்புனா ஐயோ